ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு இதெல்லாம் எங்களோடு நீ பேசுங்க. நான் இல்லாதபடி உங்களுடைய மறைத்து நீங்கள் இருந்தீங்க. இன்றைக்கு எந்த வார்த்தை எங்களோடு பேச சித்தமாக இருக்கிறதோ அதன்படி எனக்கு எங்களோடு ஏற்படுத்த பெரிய காரியம் செய்யும், படுத்த காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாய் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மிகுந்த கனிகளை நீங்கள் சொன்னீங்க கொடுப்பீர்கள் என்று சொல்லி நான் கொடுத்தேன். அதில் எப்படி அந்த மிகுந்த கனிகள் கொடுக்க முடியும்? வானோட வார்த்தையில தான் அது இருக்கிறது. அந்த வார்த்தை உட்கொள்ளும் போது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, அதன்படி தான் அதன்படி நடக்கும் போது கனிகளை என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு இந்த கடந்த 3 வாரங்களும் அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணோம் கொடுத்து வருகிறோம். ஒரு மெய்ப்பனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, அப்புறம் வார்த்தை எப்படி நம்ம எல்லா இடமும் பரப்புறது, எல்லாருக்கும் அந்த வார்த்தை இல்லையா, எல்லாருக்கும் உரியது. இந்த வார்த்தை எல்லாருக்கும் உரியது. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் அந்த வார்த்தையை பரப்ப வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்பதை குறித்து பார்த்தோமா இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கும் அடுத்த வாரம் ஒரே தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தை இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் பெரிதாக இருக்கிற காரியம். ஸோ ஒரே வாரத்தில் முடியாது, கொஞ்சம் விரிவாக இருக்கிறதுனால அடுத்த வாரமும் இதோட இணைந்து நம்ம என்ன பண்ணுவோம் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நான் எனக்கு ஆண்டு இந்த வருஷத்துல சில காரியங்கள் கொடுத்ததுனால வாக்குத்தத்தத்துக்கு இணையாக தான் நான் என்ன பண்ணுவேன் போகிறேன். நம்ம இதெல்லாம் நம்ம இந்த வருஷம் எல்லா வருஷமும் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஆண்டு ஆரம்பத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதுக்கு இணையாக தான் நான் என்ன பண்ணுவேன் வருஷம் முழுவதும் பேசுவேன். அதுதான் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதனால இந்த காரியங்கள்லாம் கவனிங்க, தியானிங்க, எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் வச்சு எழுதிக்கணும். ஏன்னா இதெல்லாம் பிரயோஜனமா இருக்கும். திருப்பி வீட்டில் போயிட்டு சும்மா மூடி வைக்கிறது பைபிளில் திருப்பி போய் தியானிக்கணும். நம்ம பெரிய பெரிய ஆட்கள் பேசும்போது நம்ம நம்ம நல்லா பேசுறோம். நம்ம இது உண்மை ஆழமா சத்தியம் சொல்லும் போது உள்ள போகும்போது அது ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளா இருக்கலாம். இதுக்கு கொஞ்சம் அப்படியே என்ன சொல்றது, மனசுக்கு ஏதுவா சாந்தமா நல்ல இதா இது பண்ண அது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். நீங்க ரட்சிக்கப்பட்டு இது பண்ணி எடுத்து கொடுக்குற காரியங்கள். ஆனா அதுக்குள்ள உள்ள ஆழமான சத்தியம் உள்ள ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா அது புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுக்காக நிதானம் தேவை. அதுக்குள்ள எழுதணும். எப்பவுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அல்லேலூயா. எப்பவுமே நான் சொல்ற காரியம் நீங்க எழுதுதான் உங்களுக்கு அதை என்ன பண்ணும் புரியும். அதை எழுதி திருப்பி படிக்கும் போது அதை இது பண்ணும்போது தியானிக்கும் போது அது வீட்டில் போய் தியானிக்கு சும்மா இருக்கக்கூடாது. அதுக்கு பார்க்கணும், என்ன சொல்லி கொடுத்தாலும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நான் திருப்பி நான் போடுறேன். நான் யூடியூப்ல போடுறேன், இந்த செய்தி யூடியூப்ல போடுறோம். திருப்பி அதை போய் என்ன பண்ண போயிட்டு பாருங்க. உங்களுக்கு திருப்பி கேட்கலாமா, அது திருப்பி கேட்கலாம். நான் எல்லாரும் நிறைய பேர் நம்ம சமய இது வார்த்தைகள் கேட்கும்போது தான் இது பண்ணும். கேட்க தான் திருப்பி அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள என்ன பண்ணும் செயல்படும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை என்னென்ன காரியங்கள் செய்கிறது என்பதை குறித்து இந்த 2 வாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீர்களா? அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. போதும். தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. உண்மைதானே? விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. நம்ம இது ஒரு மனுஷன் எழுதவில்லை,
இந்த புஸ்தகம் எல்லாம் அந்த 66 புஸ்தகங்களும் ஒரே ஒரே ஒரு காரியம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். தேவன் ஒருத்தர் இருக்கிறார், ஒரே தேவனா இருக்கிறார். அந்த தேவன் நம்மை அன்பு வைத்ததான் தன் குமாரனை நமக்கு உலகத்தை அனுப்பினாரு. அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தாரு. அப்புறம் உயிர்த்து 3ஆம் நாள் உயிர்த்து பிதாவோட இருக்கிறாரு. இன்னும் நமக்காக ஒரு தேற்றவாங்க அனுப்பிட்டு இன்னும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த வேதம் சொல்லுகிறது. இந்த 66 புத்தகங்களும் அதுதான் நம்மளது சொல்லுகிறது, எடுத்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவை மேன்மையா பேசுகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை பேசுகிறது. இந்த பைபிள் முழுசும் அவர் தான் நிரம்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனா அருளப்பட்டது அன்றி வேற வருஷம் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்யத்தக்க தகுதி உள்ளவனா இருக்கும்படியாக. அல்லேலூயா. அப்போ நற்கிரிகளை செய்ய, நல்ல காரியங்களை செய்யறதுக்கு தகுதி உள்ளவனா இருக்குது என்பது வார்த்தை என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது டிவைன் இன்ஸ்பிரேஷன். அது இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லும் போது அது ஒரு உத்வேகம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. தெய்வீக உத்வேகம் என்று சொல்லலாம். அது இன்னும் திரும்பி திரும்பி என்ன பண்ணி நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்குது, இன்னும் நம்மளை உற்சாகப்படுத்தி இருக்குது, தூண்டி கொண்டு இருக்கிறது. நமக்கு ஒரு துணையாய் இந்த வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு துணையாய் இருக்கிறது. நம்ம ஆத்மாவுக்கு ஏதுவானதாய் இருக்கிறது. அல்லேலூயா. போதுமானதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை போதுமானதாய் இருக்கிறது. நம் தேவை கேட்டபடி இருக்கிறது. அல்லேலூயா. நம் தேவை கேட்டபடி இருக்கிறது, நமக்காக இருக்கிறது இந்த வார்த்தை. உண்மைதானேங்க? அல்லேலூயா. உங்களுக்காக உரியதா இல்லையா? இங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா. இது உங்களுக்குரியதா இருக்கிறது. அது உரிமை கொண்டாடணும். நம்ம வார்த்தைகளை உரிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் புரோஜனமுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு. அப்போ நான் புரோஜனமா மாற்றணும், புரோஜனமா மாறணும். அதற்காக இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு உபதேசம் பண்ணுகிறது இந்த வார்த்தை, எனக்கு சொல்லி கொடுக்கிறது. என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணும் என்பதை இந்த வார்த்தை எனக்கு சொல்லி கொடுக்கிறது. அனுதினம் என்னை போதித்து என் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை போதித்து என்னை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த வார்த்தை. அல்லேலூயா. எனக்கு என்னை கண்டித்து உணர்த்துகிறது. நான் தவறு செய்தால் என் காரியங்கள் என்னோட வாழ்க்கையில் காரியம் போனால் இந்த வார்த்தை எனக்கு என்ன கண்டித்து உணர்த்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தினத்துல எனக்கு நான் நினைச்சிட்டு கூட பார்க்காத ஒரு காரியம் எனக்கு நடந்தது. நேற்று திருப்பி அரக்கணம் போனேன். நான் போன மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை. அந்த ஒரு பாஸ்டர் கிறிஸ்துராதான்ற பாஸ்டர் நம்ம சபைக்கு வந்திருந்தார். நாங்கள் இதில் நம்ம 30வது ஆண்டு விழா நம்ம இது பண்ணும்போது அவங்க வந்தார். வந்தார். வந்தபோது அவர் நடுவில் ஆக்சிடென்ட் ஆகி இருந்தது, கால் உடஞ்சி இருந்தது. அவர் சரி ஓகே நான் போய் பார்த்தேன், போய் அவருக்கு ஜோம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நம்ம வேலை வந்துச்சு, எல்லாம் இந்த வேலை போக முடியல. நான் திடீர்னு சரி எனக்கு நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சேன், எப்படி இருக்குது பாஸ்டர், கால் பரவாயில்லையா, எல்லாம் எனக்கு எப்படி இருக்குது. அவருக்கு இங்கே வரலையா, அர்ப்பணம் வரலையா, இல்லை திருப்பி என்ன பண்ணுறாங்க, ரீஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டுக்கு ரினியூ பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு இன்னும் அடுத்த 3 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க, நீடிச்சு இருக்கிறபடியாக பிஷப் ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இல்லைன்னா 10,000 ரூபா எடுத்துட்டு என்ன பண்ணணும், நம்ம கட்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் எதுவுமே சொல்கிறேன், சரி ஓகே நான் அப்படியே பண்ணிட்டு முன் வந்து கழுவிட்டு கண்டு போட்டு ஏதாவது சட்டை போட்டு அங்கே எடுத்து முறை போட்டு போயிட்டு காலையில் பைக்கில் போயிட்டேன். அரசு பைக்கில் போயிட்டு அங்கே போன நான்
எதிர்பார்ப்போட எந்த எதிர்பார்ப்போட எதிர்ப்பு பெரிய மகிமையா நடந்தது. பெரிய இந்த லுத்ரன் ஆங்கிலிக்கன் சர்ச்சோட பெரிய தலைவர்கள் 2 பேர். ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச், அப்புறம் வந்து இன்னொரு. ஸோ அங்கே இருக்கிற பெரிய பிஷப்ஸ் மக்கள் வந்து அவர்கள் மூலமாக திரும்பி ரீஆர்கனைசேஷன் பண்ணி திரும்பி அந்த சர்டிஃபிகேட் பெருமையாக ஆண்டுக்கு செல்ல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் காரியம், எதிர்பார்க்காத காரியம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு கொடுத்தாங்க, ஆனாலும் அந்த நேரத்தில் எனக்கும் கிடைக்கலையா. பாஸ்டர் பாக்கியநாதன் ஒய்ஃப் வந்து வச்சுருக்காங்க திரும்பி. அவங்க பையன் 2வது பையன் ஜாக்சன் அவரும் வந்திருந்தாரு. ஸோ எல்லாம் வந்திருந்தாங்க. பெரிய காரியம். நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆண்டு வந்து எப்படி வழி நடத்துகிறாரோ நாம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஒரு காரியத்தில் போயிட்டு இருக்கோம், ஒரு வழியில் போயிட்டு இருக்கோம். வார்த்தை வந்து ஆண்டு ஒரு காரியம் கொடுக்குறாருன்னா, தரிசனம் கொடுக்குறாருன்னா, அவர் சித்தத்துக்கு ஏற்றபடி தான் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அல்லேலூயா. அவர் சித்தத்துக்கு ஏற்றபடி தான் கொடுக்குறாரு. தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்துகிறீங்களா? அல்லேலூயா. யார் என்ன வேணா பேசிட்டோம். நமக்கு எனக்கு தெரியும், நமக்கு தெரியும் நம்ம ஆண்டோட எப்படி இருக்கிறோம், எந்த உறவுல இருக்கிறோம். இல்லைன்னா ஆண்டு வந்து அதை செய்ய மாட்டார் இல்லையா? இந்த உயிரை தர மாட்டார், இந்த ஒரு இது மேன்மையை தர மாட்டார். இது அண்ணாநகர் கான்ஸ்டியூஷனுக்கு பிஷப்பா, அந்த ஏரியா பிஷப்பா ஆண்டு என்ன வச்சிருக்கிறாரு டிசிசிஏ சார்பாக. இப்போ இந்த தமிழ்நாடு முழுசும் எல்லா தொகுதிக்கும் ஒரு பிஷப்ஸ் இருக்குது. அதான் நானும் ஒரு பிஷப்பா இருக்கிறேன். அதுதான் பெரிய காரியம். நான் கேட்டால் எதுவும் இந்த மேன்மையில நான் கேட்கல. எனக்கு தாங்க இது பண்ணோம் போயிட்டு இது பண்ணோம் அது கேட்கல. அதுவே நான் எதாச்சுமா ஃபோன் பண்ணால் எனக்கு ஆர்டர் இருக்கு தராது. அல்லேலூயா. அது ஆர்டர் செய்கிற காரியம். நான் வந்து இது உயர்வு தேடி போக தேவையில்ல. நான் வந்து என்னுடைய எனக்கு ஒரு பேர் வேணும், அதுக்காக நான் தேடி போகல. எனக்கு ஒரு மேன்மை வேணும், அதுக்காக நான் தேடி போகல. மேன்மையை ஆண்டு கொண்டு வராது. அல்லேலூயா. நம்ம செய்யற காரியம் உண்மையா இருக்குதா, ஆண்டு காரியம் உண்மையா இருந்தா ஆண்டு உயர்த்துறாரு. அல்லேலூயா. மனுஷன் என்ன வேணா பேசிட்டு போடுறோம், யார் என்ன வேணா பேசிட்டு போடுறோம், சுற்றி இருக்கவங்க என்ன வேணா பேசிட்டு போடுறோம். எனக்கு தெரியும் நான் ஆண்டோட எப்படி இருக்கேன், ஆண்டுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன். என் தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த பேச்சு பேசினாலும் கவலைப்படாது. நீங்க அதான் சொல்ல நிறைய பேர் நாம என்ன பண்றோம், வார்த்தைகள் நம் ஆண்டு வார்த்தைக்கு மேலா நிறைய வார்த்தைகளை கேட்கிறாங்க. கவனிக்கணும். உலக வார்த்தைகள் எல்லாம் இந்த வார்த்தையோடு கம்பேர் பண்ணக்கூடாது. உலக பேச்சுகள் எல்லாம் பேச்சா போயிடும். இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுருங்க. நம்ம நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறோம். போறதுக்குள்ள கீழே இருக்கிறதுக்குள்ள மறந்து போகுது. இங்க வரும்போது இங்க இருக்கும் போதே ஏற மாட்டேங்குது. நிறைய நேரத்தில் காரணம் என்னன்னா, அந்த காரியம் அந்த பேச்சுகள் அந்த உலக காரியங்கள் 6 நாள் நீங்க அங்க இருக்கிறீங்க. 6 நாள் உலகத்தை சுற்றி இருக்கீங்க. உலகத்துக்கு காரியங்கள் உலகத்தை பின்பற்றிருக்கீங்க, அதை சார்ந்து இருக்கிறீங்க. அதுல நிறைய பேச்சுகளை கேட்டுருக்கீங்க, நீங்களும் நிறைய பேச்சுகளை பேசியிருக்கீங்க, எல்லா காரியங்களும் பண்ணுவீங்க. அது இதுவுமே அது என்ன பண்ணும் மேலா, அதை இதை ஓவர்டேக் பண்ணும். இதுதான் ஆக்சுவலா இதுதான் அதை ஓவர்டேக் பண்ணணும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வருது? இந்த வார்த்தை தான் அதை உலகத்தை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன வார்த்தை தான் உலகத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆனா உலக வார்த்தைகள் நம்முடைய விசுவாச காரியங்களை என்ன பண்ண மேற்கொள்ளுகிறது, நம்மளுக்கு பயத்தை வர வைக்கிறது. எல்லா விதமான காரியங்கள் நம்மளை கீழே சிறுமைப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கிறது. ஒருத்தர் வந்து உங்களை பேசினாங்கன்னா அந்த பேச்சுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் வச்சு பேசாதீங்க, தேவையில்லாம எதிர்த்து பேசாதீங்க. வீட்டிலையும் சரி எல்லாத்திலையும் சரி அது எதிர்ப்பு பேச்சு. அதுதான் இருக்கிறதுல பெரிதான ஒரு காரியம். ஒரு காரியம் சொன்னா கேட்டுங்க, அதான் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் சொல்றேன். வேலை ஸ்தலத்திலையும் சரி. இப்போ வந்து உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, ஒரு மேல ஆஃபீஸர் இருப்பாங்க, இல்ல வேலையத்துல கம்பெனியில மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கு HR இருப்பாங்க, அதுக்கு மேல ஓனர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி போயிட்டு நீங்க எதாத்தாலமா பேச முடியுமா? அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அதே உண்மை தானேங்க? அதே போலதான் சபையில ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டுக்குள்ள இருக்கீங்க, ஆண்டு வார்த்தையை கேட்கிறீங்க. ஆண்டுக்குள்ள இருக்கும் போது உங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்க முன்பாக அவருக்கு எதிராக நீங்க பேச கூடாது. எல்லாத்துக்கும் மேல
ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னா அதுக்கு ஏன் ஆண்டவரே நான் இதுக்கு செய்யணும் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அவர் வார்த்தை அது சத்தியம். அல்லேலூயா. அது உண்மையிலே நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒழிய நம்மை கீழே தள்ளுறதுக்கு கிடையாது. மனுஷன் நம்மளை கீழே தள்ளுறதுக்காக தாராளமாக பேசுவான், உங்களை நெகட்டிவா பேசி கீழே தள்ள வைப்பான். அதுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நம்புங்க. ஆண்டவர் வார்த்தையில நீங்க நிலைச்சிருங்க. ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க இன்னும் அதிகமா என்ன பண்ணுங்க, அதுல செலவிடுங்க. அந்த வார்த்தைக்கு செலவிடுங்க, நேரத்தை கொடுங்க. அதுக்காக ஆண்டவர் வார்த்தை உங்களை இன்னும் கட்டி எழுப்போம், உங்க குடும்பத்தை கட்டி எழுப்போம். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறும், கடன்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், தொல்லைகள் எல்லாம் நீங்கும். உங்கள் நாவை காத்துக் கொள்ளுங்கள். என்ன பேசுறோம் என்பது தெரிய வேண்டும். யாருக்கு என்ன பேசுறோம் என்று தெரிய வேண்டும். உங்களுக்கு முன்பாக யார் நிப்பாட்டி இருக்கிறார்கள் தெரிய வேண்டும். யார் வைத்திருக்கிறார்கள் தெரிய வேண்டும். உங்களுக்கு முன்னோடிகள் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களை வழிநடத்துறது யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அதனால அந்த முன்னாடி நான் 2 வாரம் மீட் பண்ணி யாருன்னு தெரியணும். யார் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாரு தெரியணும். எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, உங்க ஸ்தானம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு விரும்புறாரு, உங்களை இன்னும் உயர்த்தணும்னு விரும்புறாரு, இன்னும் மேன்மையாக வளரணும்னு விரும்புறாரு. அதை நீங்க அந்த ஸ்தானத்தை நீங்க பார்க்கணுங்க. அதுல இருந்து நீங்க உங்களை கீழே இறக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை நீங்க நிலைச்சு இருங்கள். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னும் அவர் உயர்த்த சொல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தரிசனம் உங்களுக்குரியது. அதை விட்டு விலகாதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நான் கூப்பிடுறேன், தரிசனம் உங்களுக்கு பெற்றீங்களா? அந்த தரிசனத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க, அதை பிடிச்சிட்டு ஓடுங்க, முன்னேறி போய்கிட்டே இருங்க. எந்த பேச்சுக்கும் காது என்ன பண்ணாது, சரியா சாய்த்தாடுங்க. அதை நீங்க கேட்டீங்கன்னா உங்க மனசு தான் என்ன பண்ணணும், அப்படி சந்தேகம் வரும், தேவையில்லாத காரியங்கள் வரும். அல்லேலூயா. உங்களே அது கீழே தள்ளிவிடும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்கு தான் இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உங்களை இன்னும் அதிகமா ஆண்டோட காரியங்களை செய்யறதுக்கு உற்சாகப்படுத்துகிறதுக்கு இந்த வார்த்தை இருக்கிறதே ஒழிய உங்களை கீழே தள்ளுகிறதுக்கு இந்த வார்த்தை இருக்காது. மனுஷனுடைய வார்த்தை தான் உங்களை கீழே தள்ளும். பொறாம பிடிச்ச வார்த்தைகள் அதெல்லாம் எரிச்சல் உள்ள வார்த்தைகள் தான் வரும். நல்லதான் வார்த்தை வராது, நம்மள வாழ்த்துற வார்த்தை வராது, வாயில கொடுக்க முடியாது. எதுவுமே ரொம்ப கஷ்டம், வேற அதெல்லாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் யாரும் விரும்பவே மாட்டாங்க. உண்மையில தான் உலகத்தாண்டல அதான் உலகத்தில் அப்படிதான். அல்லேலூயா. புரிதா சொல்ல வருது? நீங்க இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தை உங்களை இன்னும் ஊக்குவிக்கும். இந்த வார்த்தை இன்னும் நிலப்படுத்தும். உங்களை இன்னும் வார்த்தை இன்னும் மென்மேலும் உயர்த்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த ஆண்டோட வார்த்தை ஒரு பியூரிட்டி, தூய்மையான ஒரு காரியம், முழுமையான தூய்மை. It's a pure thing, absolute purity அப்படின்ற ஆங்கிலத்தில் absolute purity. சங்கீதம் 12:6 வாசிங்க. சங்கீதம் 12:6. சங்கீதம் 12:6 வாசிங்க. 12:6. கர்த்தருடைய சொற்கள் புறமிடப்பட்ட வெள்ளி கொப்பான எப்படி சொற்களா இருக்குது? சுத்த சொற்களா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சொற்கள் புறமிடப்பட்ட வெள்ளியை போல. வெள்ளியை என்ன பண்றாங்க, புடமிடுறாங்களே, நெருப்புல காட்டி புடமிட்ட போதுதான் அது அழகா சுத்தமா கிளீன் ஆகுது. தேவையான அழுக்கெல்லாம் நீங்கி போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை புடமிடுகிற வார்த்தைகளா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களை புடமிடுகிற வார்த்தைகளா இருக்கிறது. மறந்துடாதீங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மறந்துடாதீங்க. அனுதினம் உங்களை புடமிடுகிறது. நெருப்பில சுடுகிற மாதிரி இருக்கலாம், ஆனா அது எதுக்குன்னா உங்களை சுத்தமாய் மாற்றுறதுக்காக, உங்களை பியூர் பண்றதுக்காக, பியூரிட்டி. அல்லேலூயா. உங்களை சுத்தம் பண்ண, உங்களை முழுமையை கழுவுறதற்காக இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. தேவனோட வார்த்தை உங்களை பாவமர சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. முழுமையை கழுவுறதா இருக்கிறது தேவனோட வார்த்தை. இட்ஸ் an absolute purity. அது மறந்துடாதீங்க.
சுத்த சொற்களா இருக்குது. தேவனுடைய வார்த்தை என்ன சொற்களா இருக்குது? சுத்தமா. இது சில்வர் போல, சில்வர் எப்படி மின்னும் அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. மறந்துடாதீங்க. உங்களை அனுதினம் உங்களை குடமிடுகிறது. அனுதினம் கஷ்டம் வார்த்தைகள் கேட்கும்போது நீங்க சில நேரத்தில் சில காரியங்கள் சில வார்த்தைகள் படிக்கும்போது, நீங்க தினைக்கு வார்த்தைகள் படிக்கும்போது நீங்க ஒரு காலையில் வச்சு ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு போகணும். ஒரு அதிகாரம் வாசிட்டேன், டைம் அடிக்கும்போது ஒரு அதிகாரம் வாசிட்டு முடிச்சிட்டேன், அதெல்லாம் முடிச்சுட்டு சைடில் வச்சுட்டு அது பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு அது தேவன வார்த்தையை வாசிக்கிறது கிடையாது. அப்படி வாசிக்கிறது வேறு வாசிக்க ஒரு பொழுதும் கிடையாது. ஆராய்ச்சி செய்கிறவங்களா இருங்கள். அனுதினம் ஆராய்ச்சி செய்கிறவங்களா இருங்க. எனக்கு நேரம் நிறையா இருக்குது, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எல்லாம் தோணுதோ அப்போலாம் நான் என்ன பண்ணுவேன், எடுத்து உள்ளே பார்த்து அதில் ஆராய்ச்சி செய்கிறவனா இருக்கேன். எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன். ஏன்னா எனக்கு 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 ஆண்டுக்கு நிறைய நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. நிறைய நேரத்தை கொடுக்குறாரு. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன், வேற யாருங்க திரும்ப முடியும். நான் யார் என்ன பண்ணாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். ஆண்டு எங்களை வழி நடத்துறாரு. இந்த வார்த்தை எங்களை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. இட்ஸ் an absolute purity. சுத்த சொற்களா இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கு. சில நேரத்தில் புடமிடுகிற மாதிரி வார்த்தைகள் வந்தால் கவலைப்படாதீங்க. அது உங்களுக்குரிய வார்த்தை, உங்களுக்கு அந்த நாளில் கொடுக்கப்படுகிற வார்த்தை. கஷ்டமா இருக்கும் அந்த வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தை கவலைப்படாதீங்க, சதைப்படாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க வாசிக்கும் போது அன்றைய வாசிக்கும் போது சில இடத்துல ஒரு மாதிரி வந்துச்சுன்னா, ஏன் இந்த மாதிரி வருது, இந்த வார்த்தையை வந்துச்சு அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க நிறைய பேர். அந்த வார்த்தையை ஸ்கிப் பண்ணாதீங்க, அது முழுசா படிங்க. எதுக்கு அது வார்த்தை வருதுன்னு முழுசா படிங்க. காரணம் இல்லாம நீங்க படிச்சுக்க மாட்டீங்க. தியானிங்க. அந்த மாதிரி காரியம் வரும் இன்னும் அதிகமா தியானிக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் அதிகமா கவனிங்க. இன்னும் அதிகமா தியானிக்கணும். ஸ்கிப் பண்ணாதீங்க. வார்த்தையை ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போகாதீங்க. சில நேரத்தில் கூடமிடும் உங்களை அனுதினம் உங்களை என்ன பண்ணணும், இந்த வார்த்தைகள் கூடமிட்டு கொண்டு தான் இருக்குது. நீங்கள் பொண்ணாக விளக்கணும். இன்னும் அதிகமாக ஷைன் ஆகணும். எப்படி சில்வர் ஷைன் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் ஷைன் ஆகணும். அல்லேலூயா. ஒரு அதிகாரம், உயர்வான அதிகாரம் இந்த வார்த்தை. வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அதிகாரத்துக்குரிய வார்த்தைகளா இருக்கிறது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 128ஆம் வசனம். வார்த்தை எப்படிப்பட்டது? எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை. 128 119 செம்மை என்று எண்ணி அல்லேலூயா. பொய் காரியங்களை என்ன பண்றேன், வெறுக்கிறேன். அது முந்திர வசனத்தை வாசிங்க. பொன்னிலும் பசுபொன்னிலும் அதிகமா இந்த கற்பனைகளை என்ன பண்றேன், பிரியப்படுகிறேன். ஏன்னா இது பொன்னிலும், இந்த வார்த்தை என்ன பண்ணும், பொன்னிலும் பசு பொன்னிலும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண இருக்கிறது வார்த்தை. அதனால அந்த வார்த்தை என்ன பண்ண, வார்த்தை மேல என்ன பண்ண பிரியம் வைக்கிறேன், இன்னும் நேசிக்கிறேன். 28 29 வாசிங்க. 128 129. என்ற ஆத்மா அதிலே கைக்கொள்ளும். 129 28 வருஷம் திரும்பி ரெண்டு சேர்த்து வாசிங்க. எல்லாவற்றை பற்றியும் என்னது, எல்லா கட்டளைகளும். அத்தாரிட்டினா கட்டளை இல்லையா, அவர் எல்லா கட்டளைகளையும் நான் என்ன பண்றேன், செம்மை என்று என்றேன். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கட்டளையா நான் என்ன பண்ணேன், ஏற்றுக்கிறேன். ஒரு கட்டளை பண்ணாருன்னா, கட்டளை கொடுத்தாருன்னா அதை நான் என்ன பண்ண மீற கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளை கொடுத்தாருன்னா அதை நான் என்ன பண்ண மீற கூடாது. அது அப்படியே செய்கிறவனா இருக்கணும். அது உண்மை என்று எண்ணி நான் சகல பொய் வழிகளை என்ன பண்றேன், வெறுக்கிறேன். பொய் வழிகள் என்ன, ஆண்டு போகக்கூடாத காரியங்கள் எல்லாம் பொய் வழிகள், செய்யக்கூடாதெல்லாம் பொய் வழிகள் தான். அல்லேலூயா. பண்ண அங்க போகாதன்னா போகக்கூடாது. துன்மார்க்கர் வழியில எல்லாம் பொய் வழிகளா தான் இருக்குது. அல்லேலூயா.
உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்துமா அவைகளை என்ன பண்ண கை கொள்ளுகிறது. அல்லேலூயா. அதை கை கொள்ளுகிறேன், அதை கடைபிடிக்கிறேன், அதை நான் அப்படியே செய்கிறேன். அல்லேலூயா. அது ஒரு புள்ளி கூட நான் மாற மாட்டேன், அது விலக மாட்டேன். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க எனக்கு கட்டளை கொடுத்துருக்கிறீங்க, உங்களோட வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதை நான் அதுல இருந்து நான் என்ன பண்ணேன், அதை நான் மீற மாட்டேன். அல்லேலூயா. அதுல இருந்து வழி விலகி போக மாட்டேன். நீங்கள் என்னை வழி நடத்துகிறீர்கள். அல்லேலூயா. நீர் மாத்திரம் எங்களை வழி நடத்துகிறீர்கள். வேற யாரும் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. மனுஷன் எனக்கு என்ன சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும், அது பொய் வழிகளை தான் இருக்கும். நல்லதுக்கு எதுவும் மனுஷன் எவ்வளவு சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒண்ணு ரெண்டு தான். அப்பதான் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் பொய் வழிகளா இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் தனக்குரிய வழியில தான் என்ன பண்ணுவாங்க, எண்ணுவார்கள். தனக்கு என்ன முடியுமோ அதுதான் எண்ணுவாங்க. அதை மற்றவங்களுக்குள்ளாலே திரிப்பாங்க. தன்னால் என்ன முடியுமோ, அவங்களுக்கு என்ன காரியம் ஈஸியா இருக்கோ அதுக்கேற்றபடி என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க வரணும்னு என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த வழியில இவங்களும் என்ன பண்ணுவாங்க, இழுத்துட்டு போவாங்க. இவங்க போய் மாட்டிப்பாங்க. இவங்களுக்கு அந்த அந்த இது அவங்க கிருபையை ஆண்டு என்ன பண்ண இவங்களுக்கு கொடுக்கல. அவனுக்கு கிரியை கேட்ட பலனை அவன் அடைவான். அவனுக்கு கிருபை கேட்டபடியில அவனுக்கு என்ன பண்ண காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு காரியம் ஒருத்தர் செஞ்சாருன்னா, இப்போ சாலமோன் ஒரு காரியம் செஞ்சாருன்னா அவனுக்கு என்ன முடியுமோ அது அவனால செய்ய முடியும். அவன் அவனுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களை பிடிச்சி அவனுக்கு என்ன பண்ண முடியும், அவன் செய்யற வேலையை அவனை மாதிரியே செய்யணும்னு தப்பாதான் கொண்டு போறான். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வருது? பக்கத்துல இருக்கிறவங்க அவன் செய்யற வேலையை செய்ய முடியாது. அது அவனோட வேலை. அவனுக்கு ஏற்றபடி அவன் விருப்பத்துக்கு ஏற்றபடி அவன் செய்யறான். அவனோட முடிஞ்சதுக்கு ஏற்றபடி அவன் முயற்சிக்கு ஏற்றபடி அவன் என்ன பண்றான், செய்யறான். அது அவனுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அல்லேலூயா. ஆனா இவங்க அவங்க கூட அவங்க கூட்டு போறாங்க, இவங்க போறாங்கன்னா என்ன ஆகும், அங்க இவங்க கொஞ்ச நேரம் செய்ய முடியும். ஆனா அது இவங்களுக்கு முழுசா பண்ண முடியாது, நிரந்தரமா இருக்காது. அல்லேலூயா. புரியுதா சொல்ல வருது? அப்போ உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு என்ன முடியுமோ அது என்ன பண்ண நீங்க தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. உங்களால பிராணிக்கு மேல ஆண்டவரே சோதிக்க மாட்டாருமா. பிராணிக்கு மேல ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, சோதிக்க மாட்டாரு. உங்களை ஆண்டவர் எல்லாத்தையும் தப்பி செல்ல வழி செய்யன்றாரு. உங்களை மாற்றி இன்னொரு கொண்டு போவாரு. நீங்க அவர் என்ன சொல்ற வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணுவாங்க, செவி கொடுக்கணும். அந்த வார்த்தையின்படி நீங்க நடக்கிறவர்களா இருக்கணும், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். அவர் எப்படி சொல்றாரோ அதன்படி செஞ்சா கரெக்டா நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்கள் அவர் பூரணமா இருக்கிறபடி அவர் வார்த்தை பூரணமா இருக்கிறது, பூரண வார்த்தையா இருக்கு, பெர்ஃபெக்ட் வேர்ட். அல்லேலூயா. அது ஒற்றுமையா ஒரு ஐக்கியப்படுத்துறதா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை ஒரு பூரணமாய் முழுமையான ஒரு வார்த்தையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது நம்மளை ஒற்றுமைப்படுத்துகிற வார்த்தையாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்றாக எல்லா காரியமும் செய்யக்கூடிய, நம்மளை எடுத்து செய்யக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கிறது. யோவான் 10:35 வாசிங்கள். யோவான் 10:35. தேவ வசனம் பெற்றுக்கொண்டவைகளை சொல்லியிருக்க வேத வாக்கியமும் இதை படிக்கிறானா வாசிங்க. தவறா இராதிருக்க வாசிங்க. பரிசுத்தமாக்கப்பட்டும் சொல்லலாமா? ஏன் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதுங்களா? அல்லேலூயா. இயேசு சொல்லுகிற காரியம் வேத வாக்கியங்கள் என்பது பியூரிட்டி இல்லையா, தூய்மையா இருக்குது. அது ஆண்டவர் முழுமையா கரெக்டா பெர்ஃபெக்ட் பண்றாரு. அது ஆண்டவர் முழுமையா நிறைவேற்ற வந்தார் பெர்ஃபெக்ட்டா. அது நான் என்ன பண்ண ஆண்டவர் என்ன சொல்றேன், பிதா என்ன சொல்றாரு, எனக்கு என்ன அனுப்பினாரோ அதை நான் முழுமையா செய்து முடிக்க தான் என்ன பண்ண இங்க வந்தேன்றார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றதான் அவர் என்ன பண்றாரு, வராரு.
அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற என்ன வந்திருக்கார். வந்தாரா இல்லையா? அல்லேலூயா. முடிச்சல கவலைப்படாதீங்க. அவர் வந்து என்ன வார்த்தையை முழுமையாய் நிறைவேற்ற வந்தார். முழுமையாக நிறைவேற்ற வந்தார். அப்போ நம்ம அவர் அந்த வார்த்தையோடு இணைக்க வந்தார். அவர் தான் அந்த வார்த்தை. அல்லேலூயா. அவர் தான் அந்த வார்த்தை முழுமையா நம்மளை என்ன பண்றாரு? அவரோடு இணைக்க வந்தார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். முடிச்சுடுறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வசனம். அல்லேலூயா. மாறாத ஒரே நிலையிலே நீடித்திருக்கும் தன்மை உள்ள காரியம் இந்த வார்த்தை. இது மாறாத ஒரே நிலையில நீடித்திருக்கும் தன்மையுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நித்தியமான வார்த்தை, அழிவில்லாத வார்த்தை, முடிவற்ற வார்த்தை, என்றும் இருக்கிற இந்த வார்த்தை. அல்லேலூயா. நிரந்தரமான வார்த்தை. நிறைய காரியம் சொல்லிட்டே போலாம். இந்த ஒரு வார்த்தை இட்டர்னல் வார்த்தை. இட்டர்னல் அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் இட்டர்னல், நித்தியமான, அழிவற்ற, முடிவற்ற, என்றும் இருக்கிற நிரந்தரமான, நிலை பெறுகிற வார்த்தை. நிறைய காரியங்கள் இருக்குது இல்லையா? ஆனா எனக்கு பிடிச்சது என்ன? மாறாத ஒரே நிலையிலே நீடித்து நிற்கும் தன்மை உடைய வார்த்தை. அல்லேலூயா. மாறவே மாறாது, என்றும் மாறாத வார்த்தை. அதான் இந்த தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறது. அவர் என்ன சொன்னாரோ அதே செய்கிற தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. வார்த்தையும் அப்படி இருக்கிறது. வார்த்தையும் அவரும் ஒரே ஒன்றே. அல்லேலூயா. மாற்றம் இல்லை. அவர்தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். அதனால வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாலே உலா வச்சு சொல்லப்பட்டது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாலே நம்மளது ஜீவித்தது சொல்லப்பட்டது. இல்ல 1:17 1:17 1:7 அதே 1:13 யோவான் 1:13 சரி 1:14 மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டு நமக்குள்ளாலே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த வாசம் பண்ணுறான்னா அந்த வார்த்தை இப்போ கூட நமக்குள்ளாலே வாசம் பண்ணுகிறார் இல்லையா? இந்த வார்த்தையை நம்ம படிக்க படிக்க நமக்குள்ளா இன்னும் அவர் இருக்கிறார் என்று தெரியும். அது இது வார்த்தை வாசிக்கும் போது உங்களுக்கு உணர்வு வரும். அவர் எனக்குள்ளால இருக்கிறாரா இல்லையா உணர்வு வரும். அல்லேலூயா. உண்மையான உணர்வு வரும். அதனால நிதானமா வாசிக்கணும், நேரத்தை எடுத்து வாசிக்கணும். காலையில ஏதோ அறக்கப்பட்ட வாசிட்டு போறது இல்ல. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து என்ன பண்ணுங்க, அப்போ வந்து என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். அதுக்காக காலையில வாசிக்க கூடாதுன்னு சொல்லல. காலையில வாசிக்கிறது வாசிங்க. ஆனா நேரம் கிடைக்கும் போது அது உட்காந்து தியானம், வேதத்தை தியானம் பண்ணணும்னு இருக்கு. வேதத்தை தியானம் பண்ணணும், வசனத்தை தியானம் பண்ணுங்க. நீங்க 10-20 வருஷம் ஒரு 20 அதிகாரமோ இல்லை 30 அதிகாரமோ ஒரு இடத்துல வாசிக்கிறது சொல்லல. அது வாசிட்டு போகலாம், கடகடன்னு வாசிட்டு போறது போலதான். ஆனா ஒரு அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து அதை நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 1/2 மணி நேரமா உட்காந்து தியானிக்கிறது. அது ஒரு பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. நான் அப்படிதான் செய்வேன். நான் 10 அதிகாரமோ அப்படியெல்லாம் படிக்கிறவங்க கிடையாது. நான் அதை எடுத்து வாசிப்பேன், எடுப்பேன், ஒரு பகுதி எடுப்பேன், அது வந்து காரியங்கள் எடுப்பேன், தியானிப்பேன். அந்த வெளிப்பாடு கொடுப்பாரு, அதுக்காக ஜெயிப்பேன். அந்த வெளிப்பாடு எடுத்து நான் என்ன பண்ண எழுதிப்பேன். அப்படிதான் உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன்.
அப்படிதான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கேன். வேற எப்படி நான் இது பண்றேன்? ஆண்டு என்ன எனக்கு வெளிப்படுத்துறாரோ அதுதான் நான் பேசுறேன். அதை தவிர்த்து நான் வேற ஏதாவது பேசினா என்னதான் ஆண்டு கேள்வி கேட்பாரு. நான் அந்த கவனமா இருப்பேன். எந்த ஒரு காரியமும் இது வீண் கிடையாது. ஆணுடைய வார்த்தை அல்லையா? தான சுயமா பேசிட்டு இருந்தா முடியாது. ஒரு 3 காரியம் ஆண்டவருக்கு இந்த வார்த்தையில கன்ஃபார்ம் பண்றாரு. நமக்கு புரிய காரியம், நம்ம உள்ளத்துல ஏற்படுத்துகிற காரியம். அது என்ன வார்த்தை என்ன பண்ணுதுன்னா ஆத்மாவை மாற்றுகிறதா இருக்கிறது. கன்வர்ட்ஸ் யுவர் சோல். உன் ஆத்மாவை என்ன பண்ணுகிறது? மாற்றுகிறதா இருக்கிறது. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அது சொல்லப்படுகிறது. முதல் காரியம் உன் ஆத்மாவை என்ன பண்ணுது? மாற்றுகிறது. இந்த வார்த்தை ஆத்மாவை மாற்றுகிறது. 19:7 சங்கீதம் 19:7 குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. சத்தியமும் பேதை என்ன பண்ணுது? பேதை என்ன பண்ணுது? மாற்றுகிறது. அல்லேலூயா. கன்வர்ட்ஸ் யுவர் சோல். வார்த்தை வந்து என்ன பண்ணுது? கன்வர்ட் பண்ணுது. என்ன இது இதுல இருந்து இதுல கன்வெர்ட் பண்ணல, ரிலிஜன் கன்வெர்ட் இல்ல, என் ஆத்மாவை மாற்றுகிறது. அதனால ஒரு மனுஷன் என்ன பண்றான்? மாறுகிறான். பழைய மனுஷனை விட்டு புதிய மனுஷனாக மாறுகிறான். இது ரிலிஜன் கன்வெர்ட் இல்ல, யுவர் சோல் கன்வெர்ட். எப்படி மாறுது? இல்ல எப்படி போட்டு மாறுமா? என்ன எப்படி திருப்பி வாசிங்க. உயிர்ப்பிக்கிற மாதிரி வாசிங்க. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் எப்படிமா எது கன்வெர்ட் ஆகுதுமா? புரியுதா சொல்லுவது? பேதையை ஞானியாய் மாற்றுகிறதா இந்த கன்வர்ஷன். வேற எதுவுமே இல்ல. ஒருத்தர் மாறுறானா இது அறிகிறவனா இருக்கிற, வேதத்தை அறிந்தவன், வேதத்துக்கு முன்பாக இது வேதத்தை அறியாதவனா இது அறிந்தவனா இருக்கிறான். அதுதான் அதுதான் மாற்றம். வேற எதுவுமே இல்லை. வேதத்தை ஏற்றுக்கொள்கிறவன் வேதத்தை அறிந்தவனா இருக்கிறான். அதை அறிந்து புரிஞ்சனா அதன்படி நீங்க நடக்கிறவனா இருப்ப. அது அறியாத போது அதன்படி நடக்காதவனா இருப்ப. அதுதான் முக்கியம். பேதையை ஞானியாய் மாற்றுகிற ஒரு காரியம். இரண்டாவது காரியம் கண்களுக்கு அறிவூட்டுகிறது. இரண்டாவது காரியம் என்ன பண்ணுது? கண்களுக்கு அறிவூட்டுகிறது. enlightens our eyes. enlightens our eyes. அது அடுத்த வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனம். சங்கீதம் 19:8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. தெளிவுபடுத்தி enlightens. ஹல்லேலூயா. என்னை தெளிவிக்கிறது, அறிவூட்டுகிறது, வெளிப்படுத்துகிறது, வெளிப்பாடுகளை காட்டுகிறது. ஹல்லேலூயா. காட்டுதா இல்லையா? தியானிக்கணும். தியானிச்சாதான் தெரியும். அதாவது தியானிங்க. இதுக்கப்புறம் நீங்க இது வரைக்கும் பண்ணலன்னா இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. 1/2 மணி நேரம் எடுத்து நீங்க 1 வருஷமா 2 வருஷமா எடுத்து அது என்ன சொல்லுது, எனக்கு என்ன பேசுது இன்னைக்கு, ஆனால் நீங்க என்ன பேச விரும்புறீங்க தியானிங்க. ஒரு 2 அதிகாரமா 3 அதிகாரமா வாசிக்கிற பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு காரியம், ஒரு சின்ன காரியத்திற்கு தியானிங்க. அதுல இருந்து வல்லமை பெருசுங்க. அதுல இருந்து வல்லமை பெருசுங்க. உங்களை இன்னும் அதிகமா ஞானம் கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமா உங்களுக்கு என்ன பண்ண நேரத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமா நீங்க செலவிடுவீங்க. மூன்றாவது முக்கியமான காரியம் தான் பாதையை சுத்திகரிக்கிறது. உங்கள் பாதையை சுத்திகரித்து cleanses the ways. பாதையை என்ன சுத்திகரி 119ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனம் திருப்பி சொல்லுகிற வசனம் அதுதான். 119:9. கர்த்தரே சுத்தம் பண்ணுவான். இது வாலிபரை வைத்து முக்கியமா இருக்குது. ஆனா எல்லாரும் புரியதா இருக்கு. ஆனா வாலிபர் யாரெல்லாம் இங்க வாலிபரா இருக்கீங்க? அவர் வாலிபர் தான். அவர் தைரியம் சொல்ல வாலிபர் தான். வாலிபரா நீங்க வாலிபரா ஃபீல் பண்றவங்க யாரெல்லாம் இங்க? எல்லாரும் வாலிபர். அது நீங்க உங்க வழியை நீங்க எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? உங்க வழியை நீங்க எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? தேவட வசனத்தின்படி தானே. இல்லையா? வசனத்தின்படிதான் வழியை சுத்தம் பண்ண முடியும். வார்த்தை என்ன பண்ண நம்ம வழியை என்ன பண்ண சுத்தம் பண்ணுகிறது. தேவட வார்த்தையின் வழியை சுத்தம் பண்ணுது. மூணு காரியத்தை மறந்துடாதீங்க. முதல் காரியம் என் ஆத்மாவை மாற்றுகிறது. நான் வந்து பேதையா இருந்தேன், என்னை ஞானியாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நான் ஞானியாய் மாறிட்டேன். இந்த வார்த்தை என்னை இன்னும் ஞானப்படுத்துகிறது, இன்னும் அறிவூட்டுகிறது. அதான் ரெண்டாவது என் கண்களுக்கு என்ன பண்ணுது? அறிவூட்டுகிறது. enlightens my eyes. என் கண்களை அறிவூட்டுகிறது. மூன்றாவது என் பாதையை சுத்திகரிக்கிறது.
அல்லேலூயா. அது 3 காரியம் மறந்துடாதீங்க. வார்த்தை அதுதான், வசனம் அதுதான் செய்கிறது. உங்க வாழ்க்கைக்கு அதுதான் முக்கியம். அல்லேலூயா. இது மறந்துடாதீங்க. இதை பின்பற்றுங்க. இன்னும் அதிகமா தியானிங்க. வீட்டுக்கு போய் பாருங்க, திருப்பி படிங்க, வசனத்தை படிங்க. ஆண்டு காட்சி செய்வோம். கல்வி போய் தெரிவிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பு பிதாவே, இந்த வேலைக்காக சொல்லுகிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு இந்த நேரம் விடைப்பட்டதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது. எந்த மாதிரி பாடுகளுக்குள்ளாலே போயிட்டு எங்களுக்கு தெரியாதவரே. நீர் எங்களை வழி நடத்துங்க. நீர் எங்களை போதித்து எங்களுக்கு நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க. எங்களுக்கு கண் வைத்து ஆலோசனை சொல்லுங்க. நாங்கள் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ, என்னென்ன காரியங்கள் நாங்கள் செய்யக்கூடாதோ அதை எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய காரியங்கள் வார்த்தைகளை தெளிவுபடுத்துங்க. எங்களுடைய வழிகளை தெளிவுபடுத்துங்க. எங்களுக்கு சரியான பாதைகளை நீங்கள் காட்டுங்க. எங்களை நீ சுத்திகரிங்க. நாங்கள் தவறான பாதையில் போகாதபடி நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு அனுதினம் எங்களை கற்றுக் கொடுக்கிறதா இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ளவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது கர்த்தாவே. எங்களுக்கு இந்த வார்த்தை முழுமையாக எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. இது அனுதினம் எங்களை போதித்து வழிநடத்திய வார்த்தை இது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அன்புகள் அப்பங்கள் இது திருக்குள்ளால் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை போஷிக்கிறது இதுதான் ஆண்டவரே. அதை நாங்கள் இது விட்டு விடாதபடி இது உறுதியாக பிடித்துக் கொள்ளபடியாக நீங்கள் திரும்பி பாராட்டுங்க ஆண்டவரே. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை ஆண்டவரே. நீங்க எங்கள் காதுகளை உம்மக்கிட்ட மாத்திரம் நாங்கள் செய்வோம். எங்கள் செவிகளை நாங்கள் சாய்க்கணும் ஆண்டவரே. உம்மக்கிட்ட மாத்திரம் எங்கள் செவியை நாங்கள் சாய்க்கணும் ஆண்டவரே. வீண் பேச்சுகளுக்கு நாங்கள் இடப்படாதபடி, நாங்கள் வீண் பேச்சுகள் பேசாதபடி, எதிர் பேச்சுகளை நாங்கள் நிராகரித்து விட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை நோக்கி நாங்கள் தொடர்ந்து ஓடுபடியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுக்கு வைத்திருக்கிற பரிசு பெரியது. எங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. எங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனம் பெரியது ஆண்டவரே. அதை மாத்திரம் பிடித்து ஓடணும் ஆண்டவரே. எங்களுக்கு சரியான ஒரு நிலையான ஒரு இடத்தை கட்டளையிடுங்க. எங்களுடைய காணாத தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவரே. அது நீர் எங்களுக்கு தாங்க. இது எங்களுக்குரியது. நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்மால் முடியும் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கொடுத்தீர் அந்த தேசத்தை. அதை எங்களுக்கு நீர் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுங்க. எங்களுக்கு இடத்தை நீர் கொடுங்க. எங்க சபைக்கு நல்ல ஒரு இடத்தை தாங்க ஆண்டவரே. நிலையான ஒரு இடத்தை தாங்க ஆண்டவரே. நிலைத்தன்மை இல்லாமல் நாங்கள் திரிகிறோம். எங்கிட்ட வந்துட்டு மலைந்து திரிகிறோம் ஆண்டவரே. ஆடுகள் ஆண்டவரே தொலைந்து போகிறது. இதனால தொலைந்து போகிறது ஆண்டவரே. பலன் அடையணும். நாங்கள் எல்லாம் திரும்பி பலன் அடையணும் ஆண்டவரே. புதிய காரியங்கள் நாங்கள் காண வேண்டும். நிலையான காரியங்கள் நாங்கள் காண வேண்டும். நிலையான இடத்துல நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறோமோ எல்லாத்தையும் கட்டளையிடுவீராக. எங்கள் நடையை ஸ்திரப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நிலை நிறுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. வழிவாசல்களை திறங்க. எல்லா காரியங்களையும் நீர் பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு ஆண்டு விழாவில் கற்றோர் கொடுக்கிறேன். அது எல்லாம் அது நன்மையாக மூலம் பார்த்து ஆண்டவரே. அதுக்குள்ள தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுத்து கர்த்தாவே. குறையில்லாதபடி நீ நடத்தி நான் நம்புறேன். குறையில்லாதபடி நீ நடத்தி நான் நம்புறேன் கர்த்தாவே. நீர் அதை செய்யுங்க. நீங்க சொன்னீங்க அதை செய்து முடிப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொன்னது தடைப்படாத ஆண்டவரே. நீ செய்து தடைப்படாத கர்த்தாவே. நீ செய்து முடிங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். நீங்க அதை செய்ய கர்த்தாவே. வாரம் முழுவதும் ஆண்டவரே ஒரு நன்மை குறைபடாதபடி நடத்துங்க. தேவைகளை சந்திங்க. அந்த கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. பலத்த காரியங்கள் செய்யுங்க. இதே பெரிய காரியங்கள் செய்து நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கை கிளாசுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு நன்மை குறைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சூழலுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற படிப்புகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளால் பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. பயம் இல்லாமல் இருக்கட்டும். திகைப்பில்லாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த நோய் நொடி இல்லாதபடி நீர் ஆண்டவரை நடத்துங்க ஆண்டவரே. அதை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தாவே. ஒவ்வொருத்தரும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்தெந்த தேவையோடு வந்திருக்கிறார்களோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கீங்க நான் நம்புறேன் ஆண்டவரே. இன்னைக்கு அதுவே நன்மையாக நீ நடத்தி நான் நம்புறேன் ஆண்டவரே. எல்லா விதமான கடன் பிரச்சனையும் மாறட்டும். எல்லா விதமான காரியங்கள் குறைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நிறைவுபடுத்துங்க. உங்களுக்குள்ள எல்லா காரியங்களும் தடைகள் எல்லாம் நீங்க நிறைவுபடுத்தி வச்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சொல்லுவோம். நாட்டுமாவே
எப்பொழுதுமே எனக்கு ஸ்தாபிப்பது என் ஆத்மாவே கலந்து கதை செய்த சகல பரவாயில்லை. ஆ